இந்த தினத்தியான நிகழ்ச்சிக்கு உங்களை அழைப்பதில் நான் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். சென்னைக்கு திரும்பிவிட்டேன். இன்று நாம் பார்க்க போகும் தேவ வசனங்கள், ஆண்டவர் உங்கள் மீது மிகவும் மனது உருக்கமாக இருக்கிறார். நீடிய பொறுமையும் சாந்தமும் உடையவருமாயிருக்கிறார். எதற்கு ஆண்டவருக்கு உங்கள் மேல் நீடிய பொறுமை? எதற்கு ஆண்டவருக்கு உங்கள் மேல் சாந்தம்? எதற்கு ஆண்டவர் உங்கள் மீது மனம் உருக வேண்டும் என்று சிந்தித்து பார்க்கும் பொழுது, இன்றைய நிகழ்வு, நான் காலை வயநாட்டிலிருந்து வந்த பொழுது ட்ரெயின் லேட்டு, வந்து குளிச்சுட்டு ஜெபம் பண்ணிட்டு ஆண்டவரேன்னு கேட்கும் பொழுது ஆண்டவர் சாது சுந்தர் சிங்கை எடுத்து படினார். ஏன் அதை எடுத்து படிக்கணும்னு ஆண்டவர்கிட்ட கேட்டால் அவர் சொல்கிறார், ஒரு சீக்கியன் மனம் மாறி எனக்காக எவ்வளவோ பிரயாசப்பட்டான், அதை சொல்லிவிட்டு வேத வசனத்திற்கு கடந்துச்சு. அந்த சீக்கியன் என்னை ஏற்றுக்கொண்டு என்னுடைய சொல்படி நடந்து அவன் வாழ்க்கையில் அற்புதங்களை செய்தான். இதை பார்த்து கொண்டிருக்கிற என் மக்கள் ஏன் இப்படி இருக்கிறார்கள் என்று கேள். அவ்வாறு கேட்கும் பொழுது அவர்கள் கீழ்ப்படிந்து என் வார்த்தைக்கு செவி கொடுப்பார்களே ஆனால் அவர்கள் மீது மனம் உருகுகிறேன் என்று சொல் என்று தேவன் சொன்னார். சாது சுந்தர் சிங், இவரை பற்றி நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க. அவரோட சுயசரிதையை தயவுசெய்து கூகுளில் சர்ச் பண்ணி பாருங்க. சாது சுந்தர் சிங் 1889 செப்டம்பர் மாதம் 3 பஞ்சாபில் ராம்பூர் என்கிற இடத்திலே பிறந்தார். 2 ராம்பூர் இருக்கு, ஒன்று உத்தரப்பிரதேசம், ஆனால் இவர் பிறந்த ராம்பூர் பஞ்சாபிலே இருக்கிறார். இவர் சீக்கிய மதத்தையும் பகவத்கீதை புத்தகங்களையும் ஆழ்பட படித்து திறமையான அறிவு கொண்டவர். ஏனென்றால் அவருடைய தாய் சீக்கிய மதத்திலே மிகவும் ஈடுபாடோடு இருந்தவர். பிள்ளையை ஈடுபாடோடு வளர்த்தார். தினந்தோறும் சீக்கிய புத்தகங்களையும் பகவத்கீதைகளையும் அவர் படிக்க மறப்பதே இல்லை. இவ்வாறு ஒரு ஹிந்து, எப்படி என்றால் அசைக்க முடியாத இந்து, அந்த இந்துவை ஒரு நாள் ஆண்டவர் அசைத்து விட்டார். நல்ல திறமை, நல்ல ஞானி, அவர் அசைக்கப்பட வேண்டும் என்று ஆண்டவர் விரும்பினார். அவருடைய நண்பர் இறந்து விட்டார், நோய்வாய்ப்பட்டு இறந்து விட்டார். இவர் வேண்டாத தெய்வமே இல்லை. அப்படித்தான் யோசிக்கிறார். இந்த தெய்வங்களிடத்தில் எல்லாம் நான் கேட்டேன், செவி கொடுக்கவே இல்லையே என்று வருத்தப்பட்டு கொண்டிருந்த காலத்தில் ஒரு ஊழியக்காரர், அவர் படித்திருந்த மிஷன் ஸ்கூலில் ஒரு ஊழியக்காரர் வேத புத்தகத்தை கொடுத்து, நீ ஏன் கலங்கிக் கொண்டிருக்கிறாய்? இந்த புத்தகத்தை படித்து பார், உன் துக்கம் சந்தோஷமாய் மாறும் என்று சொன்னார். இவரும் அந்த வேத புத்தகம் பைபிளை வாங்கி திறந்து படிக்கிறார். படிக்கும் பொழுது ஆண்டவருடைய வார்த்தைகள் அவர் செவிகளிலே ஆழமாய் பதிகிறார். முழுக்க படித்து முடித்தவுடன், இப்பேற்பட்ட தெய்வம், எனக்காய் மரித்த தெய்வம், எனக்காய் கொல்கத்தா மலையிலே பாரமான சிலுவையை சுமந்து மரித்த தெய்வத்தை இன்றான் வரை நான் பார்க்காமல் இருந்து விட்டேனே என்று மனது உருகி அந்த தெய்வத்தின் மேல் ஒரு பிடிப்பு ஏற்பட்டு அவர் கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்கிறார். ஏற்றுக்கொண்டு விட்ட பின்பு வீட்டிலே பயங்கர எதிர்ப்பு, பஞ்சாபில் பயங்கர எதிர்ப்பு. ஒரு சீக்கியனாய் இருந்து இப்படி நீ செய்யலாமா என்று அவரை மிகவும் கேவலமாய் பேசுகிறார்கள்.
அவர் இன்னும் இன்னும் ஆண்டவரை அறிய வேண்டும் என்று சாது சுந்தர் சிங் இமயமலைக்கு செல்கிறார். போகும் பொழுது அந்த உஷ்ணமான நேரம் அவர் பாதங்கள் அந்த மலைகள் மேலும் கூரிய முற்செடிகள் மேலும் பட்டு கிழியும் பொழுது இரத்தம் வடிகிறது. அவரை பார்த்து ஒருவர் கேட்கிறார், காலிலே இப்படி ரத்தம் வழிகிறதே, காலில் கட்டு போட்டுட்டு திருப்பிய மலையில் சூடான இந்த நேரத்தில் நடக்கிறீங்களே, இது நன்றாக இருக்கிறதா உங்களுக்கு? உங்கள் உடல் நலம் பாதிக்கப்படுமே என்று சொன்ன பொழுது அவர் சொன்னார், நான் சொல்லவில்லை, அவர் சொன்னார், என் இயேசு கூட மனித கால்களிலே அந்த கொல்கத்தா மலையிலே அந்த உஷ்ணமான உச்சி வெயிலிலே சிலுவையை தூக்கி கொண்டு இரத்தம் வழிந்து வழிந்து சிந்தி கொண்டிருக்கிற வேளையிலே எனக்காக மரித்தார் அல்லவா? அந்த இயேசுவை, அந்த இயேசுவின் நிகழ்வுகளை நான் தியானிக்க போகிற பொழுது எனக்கு வருகிற பாடுகள் வேதனைகள் எல்லாம் இயேசு பார்த்து கொள்வார், நான் மகிழ்ச்சியாய் இருக்கிறேன் என்று சொல்லி அவருக்கு பதில் கொடுத்தார். பின்பு அவர் அந்த மலை உச்சியிலே, இமயத்தின் உச்சியிலே போய் ஒரு மனிதனை பார்த்தார். எலும் தோளுமாக அவர் அந்த பனிகளின் நடுவே அமர்ந்திருக்கிறார். அவர் கண்ணை திறந்து பார்ப்பது கடினம். அவர் பார்த்த பொழுது இவர் அவரிடத்திலே கேட்டாராம், ஐயா, உங்களுக்கு குளிர் அடிக்கவில்லையா? நீங்கள் யார்? நீங்கள் ஒரு சித்தரா என்று கேட்ட பொழுது அவர் சொல்லுகிறார், நான் இயேசுவை தரிசித்தவன். இங்கு அமர்ந்து அந்த இயேசுவையே நினைத்து தியானித்து கொண்டிருக்கிறேன். எத்தனை ஆண்டுகளாக எனக்கே தெரியாது என்று சொல்லுகிறாரா. அவர் மறிக்கவே இல்லையா, உணவு அருந்துவதே இல்லையா, தண்ணீர் குடிப்பதே இல்லையா. இதை பார்த்த இவருக்கு மிகவும் நம்பிக்கை வந்துவிட்டது. இனி நானும் எவ்வாறு செய்ய போகிறேன், இயேசுவை பற்றி எல்லோரும் அறிய வேண்டும் என்று முடிவெடுத்து அவர் வாழ்க்கையை தொடங்கினார். இன்று இயேசு உங்களையும் என்னையும் பார்த்து கேட்கும் கேள்வி, நீ கிறிஸ்தவ குடும்பத்திலே பிறந்திருக்கிறாயே, கிறிஸ்துவை அறிந்திருக்கிறாயே, இந்த ஒரு சீக்கியர் என்னை அறிந்த பொழுது எனக்கா எவ்வளவோ பாடுகள் பட்டு என் வேதத்தை எடுத்து சொன்னானே, நீ என்ன செய்ய போகிறாய்? அவ்வாறு நீ மனம் மாறி என் வார்த்தையை கேட்டு செவிமடுத்து அதன்படி கீழ்ப்படிந்து நடப்பாயேயானால் சாது சுந்தர் சிங்குக்கு செய்த அதிசயங்கள் அற்புதங்கள் உனக்கும் நான் செய்வேன். ஏசாயா 54 10 மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் நிலை பெயர்ந்தாலும் என் கிருபை உன்னை விட்டு விலகாமலும் என் சமாதானத்தின் உடன்படிக்கை நிலை பெயராமலும் இருக்கும் என்று உன்மேல் மனதுருகிற கர்த்தர் சொல்கிறார். மலையே போனாலும் சரி, பெரிய பெரிய பர்வதங்கள் அப்படியே பெயர்ந்து போனாலும் சரி, என் கிருபை உன்னை விட்டு விலகாது. எப்பேற்பட்ட வாக்குத்தத்தம் பாருங்கள். மலை போன்ற பிரச்சனைகள் உன் முன்னால் நின்றாலும், பெரிய பெரிய பர்வதங்கள் நிலை பெயர்ந்து உன்னை அலை கழித்தாலும் என் கிருபை உன்னை விட்டு விலகாது. சங்கீதம் 145:8 பார்க்கும் பொழுது கர்த்தர் இரக்கமும் மன உருக்கமும் நீடிய சாந்தமும் மிகுந்த கிருபையும் உள்ளவர் என்று வேதம் சொல்கிறது. நீங்கள் கர்த்தரின் மேல் வாஞ்சையாய் இருந்து கர்த்தருக்கு பிரியப்பட்டு சாது சுந்தரை போன்று உங்கள் வாழ்க்கையிலே ஒப்பு கொடுத்து ஜெபிப்பீர்களேயானால், அவரை போன்ற ஒரு பரிபூர்ண விசுவாசம் உங்களுக்கு இருக்குமேயானால், அவர் மன உருக்கமும் நீடிய சாந்தமும் மிகுந்த கிருபையும் உள்ளவராய் இருக்கிறார் என்று 145 சங்கீதம் 8 இவ்வாறு சொல்கிறார். எனக்கு பிரியமான என் அன்பு தேவ பிள்ளைகளே, ஏசாயா 49:10 பார்க்கும் பொழுது அவர்கள் பசியாய் இருப்பதும் இல்லை. என் தேவனையே நம்பி இருக்கிற பிள்ளைகள்,
என் தேவனையே ஸ்தோத்தரிக்கிற பிள்ளைகள் சாது சுந்தரை போன்று அந்த இமயத்தின் உச்சியிலே அமர்ந்திருக்கிற, அந்த குகையிலே அமர்ந்திருக்கிற அந்த கிறிஸ்தவரை போன்று இருந்து தேவனையே நினைத்து தியானிப்பவர்கள் பசியாயிருப்பதில்லை. ஏசாயா 49:10. தாகமாயிருப்பது இல்லை, உஷ்ணமாகிலும் வெயிலாகிலும் அவர்கள் மேல் படுவதில்லை. வெயில் இருக்கு, நான் ஏசியிலே இருக்க, உஷ்ணமா இருக்கு, நான் ஏசியில இருக்கன்னு அவங்க சொல்லுவதில்லை. அவர்களுக்கு இறங்குகிறவர் அவர்களை நடத்தி அவர்களை நீரூற்றுகளிடத்தில் கொண்டு போய் விடுவார். அவ்வாறு இயேசுவின் உண்மையான ஊழியக்காரராய் நீங்களும் நானும் இருப்போமேயானால் இந்த சுட்டெரிக்கின்ற வெயில் என்னை பாதிப்பதில்லை. இந்த சுட்டெரிக்கிற வெயில் நிமித்தம் எனக்கு தாகம் ஏற்படுவதில்லை. இந்த சுட்டெரிக்க வெயிலின் உஷ்ணம் என்னை பலவீனப்படுத்துவதில்லை. ஏனென்றால் எனக்கு இறங்குகிறவர் என்னை வழி நடத்தி என்னை நீரூற்றுக்களின் அருகே கொண்டு போய் விடுவார். அதை நான் அனுபவித்துக் கொண்டிருக்கிறேன். எனக்கு பிரியமான அன்பு தேவ பிள்ளைகளே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்கள் ஒவ்வொருவரையும் என்று பார்த்து கேட்கிறார். இந்து சீக்கியனாய் பிறந்த சாது சிங் என்னுடைய வார்த்தையை கேட்டு மனம் மாறினான். நீங்கள் ஏன் இதுவரை மனம் மாறவில்லை? உங்கள் மீது மனம் உருக்கமாய் இருக்கிறேன். என் மனது உங்களை கண்டு உருகுகிறது. என் பிள்ளைகள் என்னிடத்தில் வருவார்களா? உடைந்து போன அவர்கள் இருதயத்தை ஒட்ட வைக்க காத்திருக்கிறேன். உடைந்து போயிருக்கிறாள் குடும்பங்களை ஒட்ட வைக்க காத்திருக்கிறேன். வேலை இல்லாமல் இருக்கிற பிள்ளைகளுக்கு வேலைகளில் ஒட்ட வைக்க காத்திருக்கிறேன். தொழில் செய்கிற பிள்ளைகள் தொழில் அழிந்து போய் தெருவிலே நிற்கிறேன் என்று சொல்கிறவர்களுக்கு நல்ல தொழில் வாய்ப்பை ஏற்படுத்த கொடுக்க தயாராயிருக்கிறேன். திருமணம் நடக்கவில்லை என் பிள்ளைகளுக்கு என்று சொல்கிறவர்களுக்கு ஏற்ற வேளையிலே திருமணத்தை நடத்தி கொடுப்பேன். முதிர் வயதிலே நான் எப்படி இருப்பேன் என்று கலங்கிக் கொண்டிருக்கிற தாய்மார்களுக்கு தந்தைமார்களுக்கு நான் இருக்கிறேன் என்று சொல்லி அவர்கள் முதிர் வயது உள்ளவரை, அவர்கள் வாழும் நாட்கள் வரை அவர்களுக்கு ஊன்றுகோலாய் இருப்பேன் என்று இயேசு உங்களை அழைக்கிறார். இயேசு என்னையும் அழைக்கிறார். நாம் என்ன சொல்ல போகிறோம்? சாது சுந்தரை போன்று மாறி ஆசீர்வாதங்களை பெற்று அபிஷேகங்களை பெற்று வல்லமையாய் எழும்பி பிரகாசிக்க போகிறோமா? சிந்தித்துதான் பாருங்களேன், செயல்பட்டுதான் பாருங்களேன், வேத வசனங்களை படித்துதான் பாருங்களேன். நீங்கள் எல்லாம் நல்லா இருப்பீங்க. உங்கள் குடும்பம் நல்லா இருக்கும். உங்கள் பிள்ளைகள் நல்லா இருப்பாங்க. God bless you all.